நான் கடந்த 3 ஆண்டுகளாகவே ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டுள்ளேன். 2026 வாக்கில் யூதன் வீழ்வான், தமிழர் எழுவர் என்பதுதான் அந்த செய்தி. இதை நான் எண்ணிச் சொன்னதல்ல, உள்ளுணர்வாக உணர்ந்து சொன்னது. நான் சொன்னபடி யூதனின் வீழ்ச்சி 6 மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. ஈரானின் மீது எப்போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதோ அன்றே இஸ்ரேலின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. ஈரான் என்பதற்கு லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ், அதாவது ஆரியர்களின் நாடு என்று பொருள் சொல்லப்பட்டாலும் அது தவறாக கொள்ளப்படும் பொருள்தான். ஈர் என்றால் 2 என்று பொருள். ஆண் என்பது ஆணை குறிக்கும் சொல்தான். எனவே ஈரான் என்பதற்கு 2 ஆண் என்பதே சரியான பொருள். இந்த 2 ஆண்கள் யார்? இலங்கேஸ்வரரான ராவணரும் அவரது மகனான இந்திரனும் தான் அந்த 2 ஆண்கள். ராவண இந்திரரின் ஆட்சி அன்றைய பெர்சியா வரை பரவி இருந்தது. அப்படி தொடங்கி உருவானதுதான் ஈரானின் தற்போதைய பெயர். ஈரானை குறிக்கும் ராவண இந்திரரின் எதிரி யார்? அது ராமன் தானே. ராமன் ஒரு யூதன். அவனை குறிக்கும் நாடுதான் இஸ்ரேல். ஆக ஈரானும் இஸ்ரேலும் ஜென்மப்பகையோடு இருப்பது வரலாற்றின் தொடர்ச்சிதானே ஒழிய புதிய யதார்த்தமல்ல. அன்று கசாரிய ராமன் ராவண இந்திரரின் சாதனைகளை கேள்விப்பட்டு பொறாமை கொண்டு அத்தனை 1000 மைல்கள் கடந்து வந்து ராவண இந்திரரை வம்பிற்கிழுத்து போரிட்டு தோற்று மாண்டது போலத்தான் இன்றும் பல 1000 மைல்களை கடந்து வந்து ஈரானை வம்பிற்கிழுத்து ஆப்பை பிடுங்கிய குரங்கு போல அவதிப்பட்டு கொண்டுள்ளது யூதனின் இஸ்ரேல். யூதர்களையும் இஸ்ரேலையும் இன்று உலகமே வெறுக்கிறது. உலகின் மீது இஸ்ரேல் தொடுத்த பயோவார்தான் கொரோனா நோய். கொரோனா என்பது தானாக உருவானதல்ல, அது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர். யூதர்களின் வேதாகமங்கள் சொன்ன 7 இயர் ட்ரைபுலேஷன் பீரியட் எனும் 7 வருட கஷ்டகாலம் தொடங்கியது கொரோனா தொடங்கிய 2019 தான். அந்த 7 வருட கஷ்டகாலம் 2025உடன் முடிகிறது. எனவே 2026 தொடக்கம் தமிழருக்கும் உலகுக்கும் நல்ல காலம்தான். கலியுகத்தின் அங்கமாக கடந்த 700 ஆண்டுகளாக வித்யாரண்யன் எனும் உடுப்பி சங்கராச்சாரியின் திட்டப்படி தமிழர்களாகிய நாம் சொந்த மண்ணிலேயே இன்று வரை அடிமைகளாக வாழ்ந்து கொண்டுள்ளோம். நம்மை அடிமைப்படுத்தி ஆள்பவர்கள் தெலுங்கர்களே. தெலுங்கரை தமிழகத்தின் மீது ஏவியவன் வித்யாரண்யன் என்ற உடுப்பி யூதன்தானே. தெலுங்கர்கள் தமது உண்மை அடையாளத்தை மறைத்து திராவிடம் என்ற ஏமாற்று அடையாளத்தில்தான் தமிழரை ஆள்கின்றனர். இதற்கு திட்டம் வகுத்து கொடுத்தவன்தான் யூதன். 2026 தேர்தலில் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தி 5ஆம் யுக கட்சி களம் காண இருக்கிறது. வருகின்ற தேர்தலில் திராவிடம் படு தோல்வியை சந்திக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த தோல்வியை தெலுங்கருக்கு பரிசாக வழங்க இருக்கும் கட்சி 5ஆம் யுக கட்சிதான். தமிழகத்தில் திராவிடம் என்ற பித்தலாட்ட கோட்பாடு அழித்தொழிக்கப்படும். இப்போது 5ஆம் யுக கட்சிக்கு அந்த பெயர் சூட்டப்பட்ட காரணத்தை விளக்குவோம். யுக கோட்பாட்டை சொன்னவர் கிருஷ்ணர்தான். மனிதன் கடந்து வந்த கால வரலாற்றின் அடிப்படையில்தான் கிருஷ்ணரின் யுக கோட்பாடு உருவானது. மனிதன் ஆதியில் வாழ்ந்தது மலையில்தான். அந்த காலத்தை குறிப்பதுதான் கிருத யுகம். இங்கு கிரி என்பதற்கு மலை என்றுதான் பொருள். சிவன் ஒரு மலைமாந்தன் என்பதால் கிருத யுகம் என்பது சிவன் வாழ்ந்த காலத்தையும் குறிக்கும். சிவன் காலத்தை தொடர்ந்து ஏறத்தாழ 10,000 ஆண்டுகள் கழித்து மலைவாழ் மக்களில் ஒரு பகுதியினர் கீழிறங்கி தரையில் காடுகளில் வாழ தலைப்படுகின்றனர். அந்த காலம்தான் திரேத யுகத்தின் தொடக்கம். தரைதம் என்பதுதான் திரேதம் என்று மருவியுள்ளது. திரேத யுகத்தில் மக்கள் தரையில் மேய்ச்சல் சமூகமாக வாழ்ந்தார்கள். திரேத யுகத்தின் இறுதியில் மேய்ச்சல் சமூகத்தின் தலைவனாக வாழ்ந்தவர்தான் முருகன். மேய்ச்சல் சமூகமாக வாழ்ந்த திரேத யுக மக்கள் பிற்காலத்தில் விவசாயம் செய்தும் மீன் பிடித்தும் வாழத் தலைப்படுகின்றனர். இதைத்தான் கிருஷ்ணர் துவாபர யுகம் என்றார். துவா என்றால் 2 என்று பொருள். பறை என்றால் பறந்து விரிந்த நிலம் என்று பொருள். கடலும் விவசாய நிலமும் பறந்து விரிந்துதானே உள்ளன. திரேத யுகத்தின் இறுதி ஆளுமையும்
துவாபர யுகத்தின் முதல் ஆளுமையும் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த முருகன்தான். அதாவது உலகின் முதல் விவசாயி என்பது முருகன்தான். அந்த விவசாயத்தை குறிக்கத்தான் பச்சை நிற மேனியை கொண்ட வள்ளி முருகனின் தத்துவார்த்த மனைவியாக காட்டப்பட்டுள்ளாள். துவாபர யுகத்தின் முதல் ஆளுமை முருகன் என்று கண்டோம். துவாபர யுகத்தின் கடைசி ஆளுமை என்பது யுக கோட்பாட்டை முன்மொழிந்த கிருஷ்ணர்தான். தனது காலத்திற்குப் பிறகு கலியுகம் முகிழும் என்றும் அது 5000 ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் சொன்னவர் கிருஷ்ணர்தான். கசாரிலிருந்து வந்த சகுனியின் பெயரால் அவனின் தெய்வமான காளியை கொண்டு கலியுகத்திற்கு பெயரிட்டார் கிருஷ்ணர். ஆக கலியுகம் என்பது மனிதரின் கஷ்டகாலத்தை தான் குறிக்கும். கலியுகத்தை தொடர்ந்து வருவது சத்தியயுகம் என்றும் அது 10,000 ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் சொன்னவரும் கிருஷ்ணர்தான். யுக கோட்பாடு சொன்ன மகாபாரத கிருஷ்ணன் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் என்பதாலும் தனது நிர்வாணத்தை தொடர்ந்து கலியுகம் பிறக்கும் என்று முன்கூறியதைக் கொண்டும் 4ஆம் யுகமான கலியுகம் முடிந்து தற்போது 5ஆம் யுகமான சத்தியயுகமும் பிறந்துவிட்டது. 2012 இறுதியில்தான் மாயன் காலண்டரும் முடிந்தது. மாயன் காலண்டரும் முடிந்தது, சத்தியயுகமும் முகிழ்ந்தது. அப்போதுதான் 4G இன்டர்நெட் தொழில்நுட்பமும் முகிழ்ந்தது. அதன் பிறகே பல ஆழமான உண்மைகள் வெளிப்பட்டுக் கொண்டுள்ளன. எனவே சத்தியயுகம் பிறந்தது 4G இன்டர்நெட் முகிழ்ந்ததைக் கொண்டும் உறுதியாகிவிட்டது. 2012 இறுதியில் சத்தியயுகம் முகிழ்ந்தது என்று கண்டோம். 2013ஆம் ஆண்டு பொங்கலின் போதுதான் சத்தியயுகத்தின் ஆன்மீகமான முருகனின் சமணம் எனும் ஆசீவகமும் மீட்டெடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அது நான் திட்டமிட்டதல்ல, யதார்த்தமாக நிகழ்ந்த அற்புதம். அதையடுத்து 2020 சமநாள் அன்று ராவண இந்திரரை குறிக்கும் ராசி யுகமான மீன யுகமும் முகிழ்ந்துள்ளது. எனவே யூதரை தவிர்த்த உலக மக்களுக்கு இனி நல்ல காலம்தான். வேதாகமங்கள் சொன்ன 7 வருட கஷ்டகாலமும் 2025உடன் முடிவதால் 2026 தொடக்கம் உலகிற்கு நல்ல காலம்தான். 2026இல் தேர்தலும் வருவதால் அப்போது 700 ஆண்டுகளுக்கப்புறம் முதலாக தமிழகத்தில் தமிழராட்சி ஏற்படவும் வாய்ப்புள்ளது. எனவே 2026 தேர்தலில் தமிழர் கட்சி பங்கேற்று வென்று தமிழராட்சி ஏற்படுத்துவதின் மூலம் வந்தேறி தெலுங்கர்களிடமிருந்து தமிழர்கள் விடுதலை பெறுவார்கள். அந்த விடுதலைதான் தமிழர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் மாபெரும் விடுதலை. அந்த விடுதலையை தொடர்ந்துதான் தமிழர்கள் பொருளாதாரம், ஆன்மீகம், தொழில்நுட்பம் போன்ற அனைத்து துறைகளிலும் முன்னேற முடியும். மத்தியில் ஆளும் பிராமணனும் மாநிலத்தில் ஆளும் தெலுங்கனும் தான் தமிழரின் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளனர். ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கும் கூட பிராமணன் தடையாக உள்ளான். அதை நிறுவ ஒரு சான்று கொடுக்கின்றேன். இந்தியா கடந்த 70 வருடங்களாக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சார்ந்த ஆராய்ச்சி துறைகளை நடத்தி வருகிறது. ஆனால் இன்று வரை போயிங் போன்ற ஒரு பேசஞ்சர் ஏர்கிராப்டை வடிவமைக்க வக்கில்லாத நாடாக இந்தியா உள்ளது. அதேவேளை பதவிக்கு வந்த 3 ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவின் குட்டி நாடுகளில் ஒன்றான புர்கினாஃபாசோவின் பிரசிடென்ட் இப்ராஹிம் த்ரவோரே போயிங் போன்ற பேசஞ்சர் ஏர்கிராப்டை சொந்த தொழில்நுட்பத்தின் மூலமே உருவாக்கி இருக்கின்றார். இதைத்தான் சாதனை என்று சொல்ல வேண்டும். அடுத்து சீனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகள் அடைந்த வளர்ச்சியை இந்தியாவால் ஏன் அடைய முடியவில்லை? இதற்கு காரணம் இங்குள்ள பிராமணன்தான். இந்தியா பிராமணனின் கட்டுப்பாட்டில் உள்ள நாடுதான். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலங்களில் முழுமையான தன்னாட்சி என்ற அரசியல் அமைப்புதான் பிராமண தலையீடு இல்லாத ஆட்சியையும் வளர்ச்சியையும் இந்திய மாநிலங்கள் காண வழிவிடும். அம்பேத்கர் என்ற தாழ்த்தப்பட்ட மாணவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி சட்டம் படிக்க வைத்து அவர் திரும்பி வந்ததும் அவருக்கு சவிதா என்ற பிராமண பெண்ணை திருமணம் செய்து வைத்து அந்த அம்பேத்கரை கொண்டுதான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினர் பிராமணர். எனவே இந்திய அரசமைப்பு சட்டம் பிராமணனின் வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். அது இந்திய மக்களின் நலனை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்டதல்ல. அம்பேத்கர் என்ற பெயர் கூட பரசுராமனை குறிக்கும் பெயர்தான். அதனால்தான் பரசுராமன் எனும் நைக்கோலஸ் இறந்த நாளான டிசம்பர் 6ஆம் தேதியில் அம்பேத்கரும் கொல்லப்பட்டார். பரசுராமனை குறிக்கும்படி 3 கோபுரங்களைக் கொண்டிருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளும் டிசம்பர் 6 தான். பரசுராமன் தமிழகத்தை ஆண்டு கெடுத்தவன் என்பதாலும் அவன் அழிவின் சின்னம் என்பதாலும் தான் அம்பேத்கரை கொண்டு பிராமணன்
இந்தியாவின் அரசமைப்புச் சட்டத்தை இயற்றினான். பிராமண சதியின் ஆழம் புரிகிறதா? இந்தியா வளரக்கூடாது என்பது பிராமணனின் இரகசிய கோட்பாடு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கன்சியூமர் ஸ்டேட்டாகத்தான் இந்தியா இருக்க வேண்டும் என்பது பிராமணனின் நிலையான திட்டம். யூதனை பொறுத்த மட்டில் உலகில் 2 இனங்கள்தான் உள்ளன. ஒன்று யூத இனம், இன்னொன்று தமிழினம். உலகின் யூதரல்லாத இனங்கள் அனைத்தையும் யூதன் தமிழராகத்தான் பார்க்கிறான். அதனால்தான் இராமாயணத்தை குறிக்கும் 1ஆம் உலகப் போரையும் மகாபாரத்தை குறிக்கும் 2ஆம் உலகப் போரையும் ஐரோப்பாவை மையமாக கொண்டு நிகழ்த்தினான் யூதன். தமிழ் இனம் உலகின் மூத்த இனம் என்பது யூதனுக்கு தெரியும். யூதரின் சதிகளை உணர்ந்துள்ள நமக்கு இந்தியாவில் பிராமண தலையீடு இல்லாத அரசியலை உருவாக்க வேண்டிய தேவை உள்ளது. அந்த பிராமண தலையீடு இல்லாத அரசியலுக்கான போராட்டத்தை தொடங்கி வைக்கும் தகுதி தமிழ்நாட்டிற்கே உள்ளது. ஆனால் அந்தோ பாவம், தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் தமிழரல்ல, தெலுங்கர். தமிழகத்தில் தெலுங்கரை வீழ்த்தினால் மட்டுமே இங்கு நாம் எதையும் சாதிக்க முடியும். எனவே திராவிடம் எனும் தெலுங்கு சக்தியை வீழ்த்துவதால் தமிழருக்கு மட்டும் நன்மை விளையாது, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே நன்மை விளையும். எனவே தற்போது நமது முழு கவனமும் திராவிடத்தை வீழ்த்துவதில் மட்டுமே இருக்க வேண்டும். 2026 தேர்தலில் திராவிடம் வீழும். நான் ஏற்கனவே சொன்னபடி 2026 தொடக்கும் தமிழருக்கும் யூதரல்லாத உலகிற்கும் இனி நல்ல காலம்தான். இந்த இனிப்பான செய்தியோடு 2026 அடியெடுத்து வைப்போம். தமிழருக்கு எதிரான சவால்களை எதிர்கொண்டு வளமான தமிழகத்தை கட்டி எழுப்புவோம். வாருங்கள். இப்போது நாம் எதிர்கொள்ளும் நெருக்கடி சத்திய யுகத்திற்கு நம்மை அணியப்படுத்தும் யுக மாற்றத்திற்கான நெருக்கடிதான். இந்த நெருக்கடியின் முடிவில் மனிதகுலத்தின் பகை சக்தி அழிந்து போகும். வெற்றி நமதே. நமது கடவுளர் இந்த மண்ணை காத்து நிற்கிறார்கள். தமிழ்நாடு கடவுளரின் பூமி. தத்துவங்களும் ஆன்மீகமும் தழைத்த தமிழ்நாடுதான் உலகிற்கு வழிகாட்டும் நிலம் என்பதை தமிழகத்தின் கிழக்கு திசையின் மனித முகத் தோற்றம் வெளிப்படுத்துகிறது. இது இயற்கையை உலகிற்குச் சொல்லும் அரிய செய்தி. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.